பணம் கொடுக்கப்பட்டதுனால இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கறது இப்ப எப்படி பாக்குறேன்னா, இதேதான் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லயும் பணம் அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு தள்ளி வச்சாங்க. அப்புறம் என்னன்னா, அது என்ன நோக்கத்துக்காக தள்ளி வச்சாங்களோ அது நடக்கல. மறுபடியும் அங்க தேர்தல் வைக்கும்போது மறுபடியும் பணம் தான் கொடுத்து தேர்தலில் வாக்கு பெற்று வென்று வந்தாங்க. இப்ப இங்கேயும் ஆர்கே நகர்லயும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் தேர்தல் வச்சா பணம் கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாத? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே பணம் கொடுக்கறத தடுக்கணும்னு நினைச்சதுன்னா அதை எளிதா தடுத்திருக்க முடியும். ஆனா அது போற வழியில வர்ற வழியில மக்களை எங்களை போல ஆளுகளை சோதிக்கிறதே ஒழிய உள்ள பணம் கொடுக்கறவங்க தெரு அங்கங்க உட்கார்ந்து பணத்தை கொடுக்கறவங்கள அது கண்டுக்கிறதே இல்லை. அப்ப இதுக்கு என்னதான் இறுதி முடிவு? அப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க தேர்தலை தள்ளி வைப்பீங்க, மறுபடியும் தேர்தல் வைக்கும் போதும் அவங்க பணம் கொடுப்பாங்க. அப்ப இது எப்படி உண்மையிலேயே ஒரு இந்த பணநாயகத்தை ஒழித்து ஒரு தூய ஜனநாயகத்தை மலர செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சிக்குதுன்னா அதுக்கு இந்த நடவடிக்கை எப்படி சரியா வரும்? தள்ளி வைக்கிறதுனால அது எப்படி சரியா வந்துடும்? அது ஒன்னும் அந்த வேட்பாளர் ஜனநாயக துரோகம் செஞ்சுட்டாருன்னு அவர் தகுதி நீக்கம் செய்யணும். அதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைங்கிறாங்க. சரி, நீதிமன்றத்துக்கு போகணும். இந்தந்த கட்சியில் இந்தந்த கட்சி வேட்பாளர்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு ஆதாரப்பூர்வமா நீங்க வெளியிடுறீங்க, இதை காட்டி இவர்கள் தேர்தலை போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப அதே செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு அது வேடிக்கையா இல்லையா பாருங்க. எவ்வளவு ஒரு மரபு சார்ந்து வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் உலகம் முழுமைக்கு தலைகுனியிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே காசு அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு 2 தொகுதியில தள்ளி வச்சது. இப்ப இதெல்லாம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி நடக்கல. இது ஒரு பெரிய அவமானமா இருக்குது. மற்றவங்களுக்காவது பணம் இழப்பு, எங்களுக்கு எவ்வளவு கடுமையான உழைப்பை கொட்டி நாங்க தெருவா நடந்து போய் அவ்வளவு உழைப்பு அதெல்லாம் வீணாயிட்டோம்னா அவ்வளவு வலி, மனசுக்குள்ள அவ்வளவு வலியா இருக்கு. இது எப்படி சரி செய்யறது? ஒரு கேடுகட்ட நாட்டுல பிறந்துட்டோமான்னு வெக்கமா இருக்குது, ஒரு அவமானமா இருக்குது. இது என்னடா இப்படி இருக்கு? அது பாத்தீங்கன்னா காசு கொடுத்தவங்க எல்லாம் இது ஜனநாயக படுகொலைங்கிறாங்க. படுகொலையாளர்களே, கொலையாளியே படுகொலைன்னா என்ன அர்த்தம்? இது காசு கொடுத்தவனும் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கான், இது ஜனநாயக படுகொலைன்ட்டு. இது என்ன நாடு? இது எங்க போகுதுன்னே நமக்கு புரியல. இது உளமாற தேர்தல் ஆணையம் ஒழிக்கணும்னு நினைக்குதுன்னா இந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும். தொடர்ச்சியா ஒரு கட்சி கொடுக்குதுன்னா அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது, போட்டியிட முடியாதுங்கிற நிலையை உருவாக்குனாதான் இது ஒழியும். அப்படி இல்லைன்னா பதாகைகள் வைக்குது, பணம் கொடுப்பது வாங்குவது குற்றம், அப்படி ஓராண்டு சிறை அப்படின்னு. ஆனா ஒருத்தர் கூட சிறைக்கு போனதா இல்ல, கைது செய்து கொண்டு போய் உடனே அவரை திருப்பி இறக்கி விட்டுது, மாலையிலே விடுதலை செஞ்சாங்கன்னு வருது. அது எப்படி நடவடிக்கையா இருக்கும்? அப்ப என்ன செய்யணும்? பணம் கொடுக்கப்படும் போது வாங்கப்படும் போது இந்த சிறப்பு படை காவலர்கள் அவர்களை கைது செஞ்சு ஒரு குண்டாஸ் ஆக்ட் மாதிரி ஒரு வெளியில பிணையில வர முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பு காவல்ல வச்சாதான் அது ஒரு அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள்ல அவங்க காட்டப்பட்டு வந்தாதான் அது சமூக மரியாதைக்காக ஒரு அவமானத்துக்காக அது அந்த செயலுக்கு குறைய தொடங்கும். இது எதுவுமே நடக்கலையே. இவங்க ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி முன்கூட்டியே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கெங்க தேர்தல் பணிமனை நீங்க போடுறீங்க அதை முன்கூட்டியே கொடுங்க. அங்கங்க கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி அங்கங்க கூடுதலா சிறப்பு படை காவலர்களை நிறுத்தி அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சு கட்டுப்படுத்தினாலே ஒழிய இதை சரி செய்ய முடியாது. இவங்க வழியில நின்றுகிட்டு போற வர்ற வண்டிகளை சோதிச்சு எடுக்கிறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள 89 கோடி எப்படி வந்துச்சு? அப்போ எப்படி வந்துச்சு? பண மதிப்பிழப்புல பணம் ஒரு சட்டை இவ்வளவு குவியாதுன்னாங்க, கொடுத்தது கூட 2000 ரூபாய் தாளா இருக்கு. இவ்வளவு பணம் எப்படி ஒரு தொகுதிக்குள்ள இவ்வளவு முதலீடு செய்யற அளவுக்கு பணம் எப்படி வருது? அப்போ இது என்ன நடக்குது நம்மளை சுத்திங்கிற பெரிய பயமா இருக்குது. இது எப்படி இதை சரி செய்ய போறோம்னு இல்ல. நான் பேசியோ நீங்க பேசியோ இல்ல, ஒவ்வொரு குடிமகனும் இதுக்கு எதிரா ஒரு புரட்சிக்கு தயாராகலைன்னா போராடி பெற்ற இந்த சுதந்திரமும் ஜனநாயகமும் பெரிய கேள்விக்குறியாகவும் கேள்விக்குரியதாகவும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.